ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கார்த்திகை தீபம் நம்மளோட வீட்ல எப்படி வந்து விளக்கேத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து சாயங்காலம் ஒரு 4:30, 5 மணி இல்ல, நேத்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இங்க மழை வந்து பெஞ்சுக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. நான் ஒரு 5 மணி வரைக்கும் இப்படியே இந்த நைட்டிய போட்டுட்டு வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தேன். காலையில வந்து சாரி வந்து கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெறைய வேலைலாம் இருந்ததுனால சாரி எல்லாத்தையுமே வந்து மாத்திட்டேன். எப்பவுமே காலையில அவர் ஆஃபீஸ் போனாரு அப்டின்னா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாரு. பட் நான் நேத்து அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்புனதே கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால அவருமே இல்ல. அதனால ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டாவே வந்து இருந்தேன். ஒரு 5:30 இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி இதுக்கு மேல நம்ம வந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகவே வந்து ஸ்டார்ட் ஆனேன். அதே மாதிரி வீடியோ எடுக்கிற பிளானும் சுத்தமா கிடையாது. ஆனா நேத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேரு, "அக்கா கண்டிப்பா நீங்க கார்த்திகை தீப வீடியோ போடுங்க" அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுமே நான் வந்து எடுத்தேன். எப்பவுமே அவர் இருந்தாரு அப்படின்னா, வீடியோ வந்து எடுத்து குடுப்பாரு. பட் இப்ப நான் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. வீடியோவ ஸ்டாண்ட் வச்சு நகர்த்தி நகர்த்தி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி காலையில வந்து சாரி கட்டியிருந்தேன். சாயங்காலம் வந்து பேசாம சுடிதாரே போட்டுக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஏன்னா, எப்பவுமே கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல விளக்கேத்துவோம். அவருமே வந்துருவாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நான் கொஞ்சம் லேட்டா அனுப்புனதுனால, அவர் கண்டிப்பா ஆஃபீஸ்லருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடும் அப்படிதான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலயே என்னமோ எனக்கு தெரியல. ரெடி ஆகறதுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து வரவே இல்ல. சரி நம்ம ரெடி ஆயிடுவோம், கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு நெனச்சுட்டு, நானுமே வந்து ரெடியாக வந்து ஆரம்பிச்சுட்டேன். சல்வாரே போட்டுக்கலாமா? சாரி போட்டுக்கலாமா? அப்படின்னு ஃபுல்லா நான் ரெடியாயி முடிக்கிற வரைக்கும் அந்த கன்ஃப்யூஷன்ஸ் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. சரி காலையில ஒரு தடவ தானே அந்த சாரி கட்டியிருந்தோம். அதனால விளக்கேத்தும்போது சாரியே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி தான் நான் வந்து கட்டியிருந்தேன். அதே மாதிரி "அக்கா நீங்க மேக்கப் போடும்போது எப்படி வெளியில போகும்போது நீங்க ரெடியாயி போவீங்க?" அப்படின்னு சில பேரோட கேள்வி வந்து அடிக்கடி இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் அதுல போட்டிருந்தது அந்த குழந்தைங்க அடிக்கிற பவுடர் தான். எங்க வீட்ல எந்த பவுடர் இருக்கோ அத வந்து அப்படியே நான் அடிச்சுப்பேன். மத்தபடி அதுக்கு முன்னாடி போடுறது சன் லோஷனோ, இல்லன்னா வந்து பிரைமரோ இந்த மாரிலாம் எதுவும் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணது வந்து கிடையாது. நார்மலா பவுடர் அடிப்பேன், ஐப்ரோ பென்சில் போடுவேன். அதே மாதிரி ஐலைனர் வந்து போடுவேன். அதிலயே மேல வேணும்னா வரைஞ்சு வந்து விட்டுப்பேன். கண்ணுக்கு கீழயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பொட்டு வச்சு, குங்குமம் வச்சேன் அப்டின்னா, நான் வந்து ரெடி ஆயிடுவேன். அப்படிதான் எப்பவுமே வந்து ரெடி ஆவேன். நேத்துமே அதே மாரி தான் நான் வந்து ரெடி ஆயிருந்தேன். தேவேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து டியூஷன் வந்து இருந்துச்சு. பட் நேத்து வந்து அவன டியூஷன் வந்து நான் அனுப்பல. ஏன்னா மழையா இருந்துச்சா, அதனால வந்து "நீ வீட்லயே உட்காந்து படி" அப்படின்னு சொல்லிட்டேன். எப்பவுமே 4-6 வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கிளாஸ் வந்து இருக்கும். பட் நேத்து வந்து டியூஷன் இருந்ததுனால, மெயின் சப்ஜெக்ட் டியூஷன்லாம் வேற நெறைய இருக்கு. அவனுக்கு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 6:30 டூ 8:30 வரைக்கும் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மழையா இருக்கு நீ போக வேண்டாம். நீ வீட்லயே இருந்து படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருந்தேன் அவனுக்கு. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா அப்படியே தலைகீழா தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா, ஸ்ரதன் இருக்கிறதுனால எல்லாமே போட்டதெல்லாம் போட்ட இடத்துல, அங்க பாருங்க துண்டு, பொம்மை இப்படி எல்லாத்தையும் வந்து கலைச்சு போட்டிருந்தான். தேவேஷ் கிட்ட வந்து டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் எல்லாம் குடுத்திருந்தேன். அத படிச்சு என்கிட்ட எழுதி காமிக்கணும்னு சொன்னதுனால, அவனுமே அந்த ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தான். நடுவுல ஸ்ரதனுமே என்ன பண்றான் அப்படின்னு நடுவுல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட வேலைய தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு வழியா வந்து ஃபைனலா வந்து சாரி கட்டிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, சாரி எல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயாச்சு. அவரு கால் பண்ணி கேட்டப்போ, அவரு சொன்னது, "தங்கம் நான் 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன வேணாலும் பரவால்ல, லேட் ஆனா கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா நம்ம வந்து விளக்கேத்தணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப உறுதியா வந்து இருந்தேன். காலையில வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருந்தேன். அந்த ஈரம் வந்து இன்னும் காயாமலே அப்படியே தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி "அக்கா நீங்க டெய்லி தலைக்கு குளிச்சுருவீங்களா? உங்களுக்கு தலைவலிலாம் வராதா?" அப்படின்னுமே சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. தினமுமே ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். எப்பவுமே காஞ்சிரும். பட் இப்ப கன்டினியூஸா மழை இருக்கிறதுனாலயா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அங்கங்க லேசா ஈரம் வந்து இருந்துச்சு. அதே மாரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணணுமா? இந்த மாதிரி நெறைய கேள்வியெல்லாம் வந்து கேட்கிறீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும் அப்டின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. பட் எனக்கு வந்து ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணி பழக்கமானதுனால, நான் வந்து அத வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டுருக்கேன். சில பேர் என்கிட்ட சொல்றது, நான் அதுக்கு பயந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்றதில்ல அப்டின்னுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்டின்னா, நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, நீங்க நார்மலா வந்து குளிச்சுட்டு கூட விளக்கு வந்து ஏத்தலாம். எனக்கு ஹேர் வாஷ் பண்ணல அப்டின்னா, அன்னைக்கு குளிச்ச மாதிரியே வந்து இருக்காது. நான் ஹேர் வாஷ் பண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவேன் அப்டின்றதுனால, நான் எப்பவுமே அதுதான் வந்து பண்ணிட்டுருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெடி ஆயிட்டு,
அந்த குங்குமம் விபூதி வச்சேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்னைக்காவது நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட உடனே கமெண்ட்ல சொல்வீங்க, அக்கா நெத்தியில குங்குமமே இல்லை, உங்களை பார்க்கறதுக்கே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அப்படிதான் வந்து ஃபீல் ஆகும். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன். வாசல்ல நல்ல மழை வந்து பெஞ்சுட்டே இருக்கிறதுனால இப்போலாம் கோலமே வந்து போடுறது வந்து கிடையாது. மோஸ்ட்லி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி மிதிக்கிறது கூட ரொம்ப ரேர் தான். இல்லைன்னா அடிக்கடி சும்மா மாடிக்கு போவேன், கொஞ்ச நேரம் நடப்பேன், வருவேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் வந்து இந்த மழை வர ஆரம்பிச்சதுலேருந்து எங்கேயாவது வழிக்கு ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு நான் எங்கேயுமே வெளியிலே போகிறதே வந்து கிடையாது. ஈரமாக இருந்துச்சு. சரி கார்த்திகை தீபத்துக்கு கோலம் போடலாம் எப்படி அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெருக்கலாம் முடியாது. ஏன்னா ஃபுல்லா ஈரமா இருந்ததுனால, மாப் போட்டு ஃபுல்லா தொடச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப் எல்லாத்தையும் வந்து தொடச்சு விட்டுட்டு, உடனே இந்த மாப்ப எடுத்துட்டு போய் வாஷ் பண்றதுக்காக வந்து வச்சுட்டேன் தனியா வந்து எடுத்து. அதே மாதிரி அரிசி மாவுல கோலம் போடலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கோல மாவு ஊருக்கு போம்போது, ஸ்ரதன் எடுத்து ஒரு பாக்கெட்டோட வெளியில வச்சு விளையாடிட்டு இருந்தான். மழையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கரைஞ்சிட்டு இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்னு தேடணும்னு கூட நான் யோசிக்கவே வந்து கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்திலே அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே பச்சரிசி மாவுல கோலம் போடுறேன் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சு காலையில அரைச்சு எடுத்துப்பேன். ஆனா இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா தான் வந்து இருந்துச்சு. கெட்டியான பதத்துக்கு வந்து வரவே இல்ல. சரி அப்போதைக்கு கோலம் போடுறதுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்றதுனால, அதையுமே அரைச்சு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாசப்படிக்கு அந்த மாரி மஞ்சள் எல்லாமே வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வச்சது. அதுக்கப்புறம் வைக்கவே வந்து கிடையாது. இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு வாசல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஆனா, எங்க வீட்ல ஸ்ரதன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு, குங்குமம் வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதில கால் வச்சு வீட்டுக்குள்ள வந்து ஓடுவான். அப்படி ஓடும்போது என்ன ஆயிடும்னா, நம்மளோடது ஆல்ரெடி வெள்ள டைல்ஸ் வேறயா, அந்த மஞ்சள் கறை வந்து போகவே போகாது. அதுக்கு பயந்துட்டே நான் காலையில விடிய காலையில வந்து மோஸ்ட்லி இத வந்து பண்ணி முடிச்சுடுவேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவ வந்து வர சொல்லியிருந்தேன். "கொஞ்ச நேரம் ஸ்ரதன வந்து பார்த்துக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவர் இருந்தாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். மேக்ஸிமம் அவர் வந்து தம்பிய பார்த்துப்பாரு. இப்ப அவரும் இல்ல அப்படின்றதுனால நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி என்ன கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. ஏன்னா, எப்பவுமே சின்ன சின்ன கோலமா தான் வந்து போடுவேன்ல. அ தீபம் வேற கொஞ்சம் பெருசா போடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு தெரிஞ்ச கோலத்துல இதுதான் கொஞ்சம் பெருசு. மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருந்ததுனால போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இது டார்க்கா பிடிக்குமா? இல்லையா? எதுவுமே தெரியல. ஆனா ஓரளவுக்கு பார்க்குற மாரி தான் கோலம் வந்து இருந்துச்சு. ரொம்ப மோசமாலாம் கோலம் வந்து இல்ல. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மறுபடியும் கால் தான் வந்து பண்ணியிருந்தேன். "எங்க கிளம்பியாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் பூஜை ரூம்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவரே வந்து வந்தாரு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா? இல்லையா? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எப்பவுமே அவரோட மொபைல்ல தான் வந்து வீடியோஸ் வந்து எடுப்பேன். பட் அவருமே இல்ல. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டதுனால நான் வீடியோ வந்து என்னோட மொபைல்ல வந்து எடுத்திருந்தேன். வேற ஆப்ஷனே இல்லாம. பட் இது கிளாரிட்டியா இருக்கா? இல்லையான்னு தெரியல. எனக்கு என்னமோ என்னோட ஃபோன்ல எப்போ வீடியோ எடுத்தாலும் எனக்கு சுத்தமா வந்து புடிக்கிறதே வந்து கிடையாது. அதனாலயே நான் மோஸ்ட்லி லாங் வீடியோஸ் எல்லாமே காலையில அவர் இருக்கும்போதே வந்து எடுத்து முடிச்சுருவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வீடியோ தெரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒண்ணா போய் தான் வந்து வாங்குவோம். ஆனா மழை இருந்ததுனால 2 நாளா அவரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் முந்தா நேத்தே வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட. "இல்ல தங்கம் நீ வரும்போதே வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா மழை பெஞ்சுகிட்டே இருக்கு. தம்பிய தூக்கிட்டும் வந்து போக முடியாது." அப்படின்றதுனால, அவரே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலா சாமந்தி தான் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வந்து இருந்துச்சு. ஆனா ஏன் அவ்ளோ ஈரமா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. தண்ணி தெளிச்சு வச்சிருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கவர் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது மழையில நனைஞ்ச மாரிலாம் எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. தண்ணி தெளிச்சு மேபி வெயிட்டுக்காக அப்படி வச்சாங்களா என்னன்றதுமே தெரியல. 1/4 கிலோ பூன்னு சொன்னாங்க. பட் 1/4 கிலோ பூ இருந்த மாரியே வந்து தெரியல. ரூ. 50 குடுத்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அகல் விளக்குமே ஒரு 12 விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. முன்னாடி நாளே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி, மஞ்சள், குங்குமம் எல்லாமே வந்து வச்சு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். புது அகல் இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா ஊறட்டும்ன்னு சொல்லி தண்ணீல போட்டு வச்சேன். அடுத்த நாள் மதியம் இல்ல, சாயங்காலம் வரைக்குமே மறந்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எடுத்து எல்லாத்தையும் ஃபேன் காத்துல காய வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபேன் காத்துல வந்து காய வச்சிருந்தேன். அது காயுமா? இல்லையா? எதுவுமே தெரியவே இல்ல. அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துறத பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அக்கா நீங்க போட்டிருந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நானுமே நெறைய கன்ஃப்யூஷன்ஸ்ல இருந்தேன்.
நானுமே சில டைம் யோசிச்சிருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, ஏன் நம்மளால் அப்படி அடுத்தவங்க மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோ எனக்கு ஏதோ ரொம்ப பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சுக்கா. நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுனேன்னு சொல்லிட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அதை கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. பூஜை ரூமில் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது இந்த புது விளக்கு எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 12 விளக்கு இருந்துச்சு. நான் நிஜமாவே விளக்கு எல்லாத்தையும் எண்ணவே இல்லை. எப்போவுமே ஒத்தப்படையில் தான் நான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த டைமுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் எப்போவுமே வந்து பண்ணுவேன். அப்படிதான் திடீர்னு தோணுச்சு, எத்தனை விளக்கு இருக்கோ ஏற்றுவோம், நம்மளால் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுதோ ஏற்றலாம், அப்படிதான் வந்து தோணுச்சு. அதனால் இது நிஜமாவே விளக்கெல்லாம் எதுவும் எண்ணவே வந்து இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி எண்ணெய்லாம் ஊற்றி உள்ள பூஜை ரூமில் திரியெல்லாம் போட்டு வைக்கவே இல்லை. விளக்கு வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டதோடு வந்து இருந்துச்சு. எல்லாத்துக்குமே புது திரி வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது திரி தான் வந்து மாற்றினேன். எல்லாத்துக்கும் திரி மாற்றும் போது டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வாசலில் வந்து பேசாமல் வந்து ஒரே ஒரு குத்து விளக்கு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு. எனக்கு நிஜமாவே அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிளானுமே வந்து கிடையாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் ஒரு 4 திரி மட்டும் போட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன். எப்போவுமே 2 திரி தான் போட்டு விளக்கேற்றுவேன். பட் என்ன அப்படின்னா, இந்த திரி வந்து 2ஆ போட்டோம் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இது நான் இந்த தடவை தான் இந்த மாதிரி ஒரு திரி வந்து யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. ஒரு திரியுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே ஒரு 6, 7 குட்டி குட்டி திரி இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சரி வேறு ஆப்ஷனே இல்லாமல் இந்த திரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தனியாக எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வந்து போட்டிருந்தேன். எப்போவுமே நான் இப்படி போட்டதே வந்து கிடையாது. எப்போவுமே 2 திரி எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி தான் வந்து போடுவேன். இது என்னமோ தாலி கயிறு மாதிரி அவ்வளோ மொத்தமாக இருந்ததுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவருமே வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து விளக்கே வந்து ஏற்றினேன். ஏற்றி முடிச்சுட்டு அந்த ஒரு குத்து விளக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைடு திரி மட்டும் ஏற்றுற மாதிரி வந்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா இதை வந்து வாசலில் வைக்கலாம் அப்படின்னு திடீர்னு தோணுச்சு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே விளக்கு வைக்கிறதுக்கு வந்து போனேன். அதே மாதிரி எப்போவுமே திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கே வந்து வைப்பேன். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து ஒர்க் ஆகலையா, எனக்கு போட தெரியல. ஏன்னா வெளியில் இருக்க டிவியில் ஏன்னா நான் மோஸ்ட்லி டிவியே பார்க்குறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுனுமே எனக்கு வந்து தெரியல. நிறைய ரிமோட் இருந்துச்சு, எது மாற்றணும்லாம் தெரியல. அதனால் அவர் வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுக்குள்ளே தீபமே வந்து ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6:20க்கு அவர் வந்தார். நான் நம்மளோட வீட்டில் ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எண்ணெய்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இல்லை அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி மட்டும் ரெடி பண்ணி வைக்கலாம் அந்த நம்மளோட டிவி ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதையுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆக்சுவலாக அவர் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தது தான். அவர் வந்ததுக்கப்புறம் உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லையுமே பார்த்துட்டு அக்கா துணியில் வந்து விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பேர் அக்கா ரிஸ்க் எடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது தான் எனக்குமே வந்து தோணுச்சு, ஆமாம்ல நம்ம ஏன் இது மேலே வச்சோம் அப்படின்னு நானுமே வந்து யோசிக்க வந்து ஆரம்பித்தேன். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். பட் அதுலேயுமே சில கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த நடுவில் இருக்க ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கும் ஏற்றிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் வந்து விளக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்னமோ தெரியல அதில் வச்சது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுருந்தேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கும்போது நடுவில் குத்து விளக்கு வச்சு இந்த மாதிரி ஒரு அந்த பூ வைக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அகல் விளக்கு வச்சு ஏற்றிருந்தேன். பட் இந்த தடவை என்னமோ தெரியல அதெல்லாம் தோணவே இல்லை. சரி இந்த தடவை எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு வந்து அம்மா எனக்கு உப்பு தீபம் போடுறதுக்காக ஒரு தடவை வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இதை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். நிஜமாவே இந்த உருளியில் பூவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நான் எப்படியெல்லாம் எனக்கு டெக்கரேட் பண்ணணும்னு தோணுச்சோ அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தேன். பட் இதெல்லாம் நல்லா இல்லை, இது வேண்டாம், இதை இப்படி மாற்றலாம், அதை அப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ஏன்னா அவர் வர்றதுக்கு டைம் இருந்துச்சுல்ல, அதனால எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் தான் டிவி எல்லாம் வந்து போட்டு விட்டார் எனக்கு. அப்போது அண்ணாமலையார் தீபம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கே வந்து வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். மறுபடியும் வந்து ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ரதன் வந்து சுட்டி கண்ணம்மா வைன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் விளக்கு வைக்கிறதுனால மறுபடியும் போட சொல்லியிருந்தேன். அதனால் திரும்பவும் வந்து போட்டிருந்தார். அது என்னமோ தெரியல, அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் வைக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு எப்போ கார்த்திகை தீபம் வந்தாலும் 2 விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா நான் வந்து திருவண்ணாமலை தான். அப்போது எங்கள் ஆயா வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாட்டு கொட்டடை இருக்கும், ஒரு காலி இடம் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கேருந்து பார்த்தோன்னா அங்கே திருவண்ணாமலையில் ஜோதி வைக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அந்த எரியிற ஜோதி வந்து தெரியும். அதை பார்த்துட்டு தான் வீட்டில் வந்து விளக்கே வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து ஒரு இலை போட்டு வடை பாயசம்லாம் செஞ்சு அங்கே கற்பூரம் ஏற்றி வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. அந்த விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வயசு வரைக்கும் நான் அங்கே இருந்தேன் திருவண்ணாமலையில். அதனால் அதுதான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வந்து வரும் ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து அந்த மாலி சுற்றுவாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி மட்டும்தான் அதை ரெடி பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்காது. அதனால் பக்கத்தில் பசங்க வந்து பக்கத்து வீட்டு பசங்களாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எங்கள் ஆயா வாங்கி கொடுப்பாங்க. என் பேத்தி கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கொடுப்பா, குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருப்பேன், எனக்கு தூக்க கூட தெம்பு இருக்காதா, அதனால் நடுவில் நிற்க வச்சு அந்த அண்ணா என் கையை பிடிச்சிட்டு சுற்றுவாங்க. மாலியோ மாலின்னு சொல்லி சுற்றுவாங்களா. எனக்கு அதெல்லாம் தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும் கார்த்திகை தீபம் அப்படின்னா. நேற்றுமே அப்படிதான் ஞாபகம் வந்து வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஊரில் இருக்கும் போதெல்லாம். அதெல்லாம் நான் இன்னும் எனக்கு எவ்வளோ வயசானாலும் அதெல்லாம் மறக்கவே மறக்காது கண்டிப்பாக. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் என்னோட கார்த்திகை தீபம் வந்து போச்சு. நிஜமாவே மழையில் விளக்கெல்லாம் குளிந்துருமோன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு நாளும் இப்படி வச்ச விளக்கெல்லாம் எரிஞ்சதே கிடையாது. ஆனால் நேற்று அவ்வளோ விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இவ்வளோ மழையில் பார்க்கறதுக்கே அப்படி இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி தான் நிஜமாவே இருந்துச்சு. எப்புட்றா இவ்வளோ காற்று மழையில் இந்த விளக்கு எரியுது அப்படின்ற மாதிரி. நிறைய தடவை சும்மா 2 விளக்கு வச்சாலே குளிந்துரும். பட் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி அப்போ தான் தெரிஞ்சுது கடவுளோட பவர்லாம் எவ்வளோ அப்படின்றத வந்து சில டைமில் அடிக்கடி வந்து நமக்கு தெரியப்படுத்தும்ல, அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எங்களோட வீட்டு கார்த்திகை தீபம் நல்லபடியாக நேற்று கொண்டாடியாச்சு. உங்களோட வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்.